தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆன பொன் மாணிக்கவேல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழக அரசு கோவில்களில் பயங்கரமான வரி வசூலிக்கிறாங்க. அதாவது 427 கோடியே 89 லட்சத்துக்கு வரி வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது திமுக தரப்புல பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்கிறாரு பொன் மாணிக்கவேல். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? வசூலிக்கிறாங்கிறத மட்டும் அவர் சொல்லலை. வசூலிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரிங்க, அறநிலையத்துறை அதிகாரிங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு, டீ சாப்பிட்றதுக்கு, பச்சி சொச்சி இப்படின்னு சொல்லி பல கோடியை கோயில் உண்டியல் பணத்துலேருந்து எடுக்கிறாங்க, வரி போடுறாங்க. இப்போ கரண்ட் பில்லுக்கு கோயிலுக்கு அதிக வரி, சர்ச்சுக்கும் மசூதிக்கும் கரண்ட் பில்லுக்கு வரி கிடையாது, தெரியுங்களா? நீங்கள் ஒரு வாகனத்தில் போனீங்கன்னா கோயில்கிட்ட போக மாட்டான், உங்களை ஃபைன் கட்டிட்டு போகும்பான். காராக இருந்தால் 25 ரூபா ஃபைனு, டூ வீலராக இருந்தால் 10 ரூபா ஃபைனு. அபராதம் கட்டிக்கிட்டு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும். ஆனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு அந்த அபராதம் கிடையாது, மசூதிக்கு போகிறதுக்கு அபராதம் கிடையாது. இப்போ எல்லா மதமும் எல்லா கோயிலும் ஒன்று தான் நினைக்கக்கூடியவன் என்ன நினைப்பான்? கோயிலுக்கு போனால் காசு கட்டணும், அங்கே போக வேண்டாம். சர்ச்சுக்கு போனால் காசு கட்ட வேண்டாம், போயிடலாம், அப்படி தான் நினைப்பான். அதை தான் இந்த அரசாங்கம் பண்ணுது. கோயிலுக்குள்ளாடி வர்றதுக்கு அபராதம் போடுறாங்க, ஆனால் சர்ச்சு மசூதிக்கு அபராதம் கிடையாது. கோயிலுக்கு வரி போடுறாங்க, அதான் 247 கோடியே 89 லட்சம் வரி போடுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் இந்த சிலைகள் பாதுகாப்பு குழு, சிலைகளை மீட்டெடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி. அவர் அந்த பொறுப்பில் இருக்கும்போது திமுக ஆட்சியில் இருந்தது, அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஆட்சி மாறிச்சு. சிலை பாதுகாப்பு குழு தலைவர் அவர் பொறுப்பில் இருக்கும்போது திமுக இருந்து அதிமுக இருந்து ரெண்டு பேருமே அவருக்கு உட்கார்றதுக்கு சேர் கொடுக்கல. அவர் ஆபீஸ் கரண்டை கட் பண்ணிட்டாங்க. அவர் ரொம்ப சிரமப்பட்டார், சம்பளம் கொடுக்கல, ரொம்ப சிரமப்பட்டார். ரெண்டு பேருமே அப்படிதான், திமுக அப்படிதான், அதிமுக அப்படிதான். ஏன்னா அவர் சிலை பாதுகாப்பு குழு, சிலை திருட்டுக்கே காரணமாக இருக்கிறவங்க பாதுகாப்பு குழுவுக்கு தலைவராக இருக்கிறவங்களுக்கு என்ன சேர் போடுவாங்களா? அப்படி பண்ணாங்க. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிறைய சிலைகளை வெளிநாட்டிலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்தார். அவர் நேர்மையானவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி 427 கோடியே 89 லட்சம் வருஷம் கோயில்கள் மேலே வரியினி எடுக்கிறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கோயிலில் பார்க்க வந்தால் பக்கோடா சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றது, இப்படி கோடிக்கணக்காக போகுது உண்டியல் பணத்தில். எப்படி அது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறாரு. அதுக்கு திமுக முறையான பதில் சொல்லலை. இந்த திமுக அரசு கோயிலை இடிக்கிறாங்க, கேட்டால் வழியில் இருக்குங்கிறாங்க. வழியில் ஒரு மசூதி இல்லையா, ஒரு சர்ச்சு இல்லையா? எங்கேயாச்சும் சர்ச்சு இடித்தாங்க, மசூதி இடித்தாங்கன்னு செய்தி வந்திருக்கா? கோயிலை இடிக்கிற செய்தி மட்டும்தான் வருது. துர்கா மேடம் கோயில்களுக்கு போகிறாங்க, அதான் படம் பிடிச்சி காட்டுறான். நீங்கள்லாம் கோயிலுக்கு போகிறீங்க, படம் பிடிச்சா காட்டுறீங்க? எங்கள் பூஜை ரூமை பாருங்கள், துர்கா மேடத்துக்கு பூஜை ரூமு. முக ஸ்டாலினுக்கு மனைவி ஷூட்டிங் பண்ணாங்கல்ல, ஷூட்டிங் பண்ணி தானே வெளியிட்டாங்க. அப்படி நம்மெல்லாம் வெளியிடுறோம்மா பூஜை ரூமை? பூஜை ரூமை நம்ம பூட்டி தான் வச்சுருப்போம், பக்தி மயமாக. பூஜைக்கு தான் அங்கே போவோம், பூஜை பண்ணுவோம். ஆனால் திமுககாரன் என்ன பண்ணால், எங்கள் தலைவருக்கு மனைவி பெரிய பக்திமான் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க ஏதோ பரிகார பூஜைக்காக வேண்டி போகிறாங்க. ஒரு பக்கம் இந்து மதத்தை அழிக்குது திமுக, வள்ளுவருக்கு காவிய உருவுறான், வள்ளலாருடைய பட்டையை அழிக்கிறான், கோயிலை இடிக்கிறான். இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்ல அப்படின்னு பரிகார பூஜைக்காக வேண்டி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க போகிறது. ஆனால் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு. இந்துக்களுடைய கோயில் மேலே அவ்வளோ வரி. இந்து கோயில்களுடைய நிலங்கள் 5,25,000 ஏக்கராக இருந்துச்சு.
திடீர்னு கணக்கு கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் திமுக அரசு 4.5 லட்சம் ஏக்கரா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 75,000 ஏக்கரா நிலத்தை காணும். அப்போ இருக்குன்னு சொல்கிறது கூட இல்லை, அது ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. கோயிலில் மிகப்பெரிய கொள்ளையை இந்த திமுக அரசு செய்கிறது. அப்போ அறநிலையத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வேணான்னு சொல்லுங்க. கொள்ளையடிக்கிறது தான் இருக்கு. அதுதான் மக்கள் தலைவர் அண்ணா. அறநிலையத்துறை வந்து எதுக்கு இருக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தான். அவங்க இவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தானே ஈவராவுக்கு கொள்கை, அண்ணாதுரைக்கு கொள்கை அதுதானே, கருணாநிதிக்கு கொள்கையும் அதுதானே, மு.க. ஸ்டாலினுக்கு கொள்கையும் அதுதானே. அப்புறம் எதுக்கு உனக்கு அறநிலையத்துறை? மு.க. ஸ்டாலின் பதவி இருக்கும்போது அறநிலையத்துறை தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்கணும். அதை நான் நிர்வகிக்க முடியாது. அப்படின்னா அறநிலையத்துறையில் சர்ச்சையும் சேர்த்துக்கோ, மசூதியும் சேர்த்துக்கோ, எல்லாருக்கும் பொதுவாக பண்ண. நீ ஒரு இந்து மாதிரி, இந்து அடிகளார் மாதிரி இந்துவுக்கு மட்டும் அறநிலையத்துறையை பார்க்குறேன்னு சொல்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? இந்த அரசுக்கு வெக்கமா இல்லை? இந்த அரசு தான் சாமி இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசு இல்லவா? திராவிட கழக அரசு தானே. பெரியார் வழி வந்தவங்க தானே நீங்கள். பெரியார் படத்தை தானே வச்சுருக்கீங்க, அண்ணா படத்தை வச்சுருக்கீங்க, உங்கள் கருணாநிதி படத்தை வச்சுருக்கீங்க. அவங்க எல்லாம் பக்தி வழி வந்தவங்களா? அவங்கெல்லாம் மகான்களா? அவங்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணவங்களா? அவங்க திருநீர் பூசினாங்களா? நீங்கள் திருநீர் பூசுறீங்களா? நீங்கள் திருநீர் பூசல, உங்களுடைய வழிகாட்டிகள் எல்லாம் திருநீர் பூசல. எல்லாருமே இந்து மதத்துக்கு எதிராக பேசுனாங்க, நீங்களும் எதிராக தான் பேசுகிறீங்க. எப்படி அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சரை போட்டு வைக்கிறீங்க நீங்கள்? அவர் மேடையில் ஏறி நின்று அல்லலுயான்னு கத்துறாரு. அல்லலுயான்னு கத்துறது அறநிலையத்துறையினுடைய வேலையா? அது என்ன சிவன் கோயிலில் அல்லலுயான்னு தான் கத்துவாங்களா? பெருமாள் கோயிலில் அல்லலுயாவா? அல்லலுயாவுக்கு இந்து மதத்துக்கு சம்பந்தமே இல்லையே. ஸ்டாலினுடைய மகன் வந்து இந்து மதத்தை அழிப்பேங்கிறாரு. அதுவும் எப்படி? ஒரு கொசுவை அழிக்கிற மாதிரி, டெங்கு கிருமியை அழிக்கிற மாதிரி, கொரோனா கிருமி மாதிரி இந்து மதத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார்கள. அப்போ அறநிலையத்துறை எதுக்கு? அழிக்கிறதுக்கு தானே வச்சுருக்கீங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிய விஷயம். இந்து மதத்தை அழிப்போம் நீ சொல்கிறீங்கள, அப்போ அறநிலையத்துறையை நீங்கள் எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? அழிக்கிறதுக்கு தானே. அதுதான் பொன்மாணிக்கவேல் சொல்கிறார். ரொம்ப எளிதாக இல்லை இந்த கேள்வி. இந்து மதத்தை அழிப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வீரமணி சொல்கிறாரு, உங்கள் ஈவேரா சொல்கிறாரு, உங்கள் மகன் சொல்கிறாரு. அப்புறமா இந்து அறநிலையத்துறை உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் அழிக்கிறதுக்கு வச்சுருக்கீங்களா, வளர்க்குறதுக்கு வச்சுருக்கீங்களா? வளர்க்குறதுக்குன்னா வடபழனி முருகன் கோயிலை மாதிரி எத்தனை கோயில் கட்டிருக்கீங்க சென்னையில்? திருச்செந்தூர் முருகன் கோயில் மாதிரி வேற எத்தனை கோயில் கட்டிருக்கீங்க? நீங்கள் பெருமாள் கோயில் எத்தனை கட்டினீங்க உங்கள் ஆட்சியில்? 67 நான் 2 கழகத்தையும் தான் கேட்குறேன். பெருமாள் கோயில் எத்தனை கட்டினீங்க? சிவன் கோயில் எத்தனை கட்டினீங்க? சிவனடியார்களுக்கு எத்தனை அவார்டு கொடுத்தீங்க? பெருமாள் பக்தர்களுக்கு எத்தனை அவார்டு கொடுத்தீங்க தமிழக அரசு சார்பா? இந்த ஆலயங்களை கற்பிப்பதற்காக, இந்த ஹிந்து அறத்தை கற்பிப்பதற்காக, ஹிந்து தர்மத்தை கற்பிப்பதற்காக எத்தனை பள்ளிக்கூடங்களை நடத்துறீங்க? எத்தனை கல்லூரி நடத்துறீங்க? இந்த அறநிலை அறம்னா என்ன? இந்த அறநிலையத்துறை உங்களுக்கு எதுக்கு? இந்து மதத்தை அழிப்புன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த அறநிலையத்துறை எதுக்கு? அப்போ எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா அழிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கீங்க, கோயிலை இடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கீங்க. எவ்வளோ கோயில் பாழ்பட்டு கிடக்கு, கட்டமண்ணா இருக்கு, கூரை இல்லாமல் இருக்கு, சிவலிங்கம் மட்டும் இருக்காரு. கூரை இருந்தது, பாழ்பட்டு போச்சு, அதெல்லாம் கட்டுறீங்களா? இந்த அறநிலையத்துறை என்ன பண்ணியிருக்கு? என்ன அறம் நிலைநாட்டியது? எத்தனை இந்துக்களுக்கு நீங்கள் வந்து மானியம் கொடுக்குறீங்க, சலுகை காட்டுறீங்க? இல்லையே. மொத்தத்தில் இந்து மதத்தை அழிக்கிறதுக்காக இந்த அறநிலையத்துறை இருக்கு அப்படிங்கிறது பொன்மாணிக்கவேலுக்கு தெரியும். ஏன்னா அந்த சிலை திருட்டெல்லாம் அவர் தேடி போனார்ல. அப்போ எங்கே இருந்து போயிருக்கு? இது இங்கிலாண்டில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் இங்கே இருந்து எப்படி போச்சுது? அந்த ஒரு கவுன்சிலர் யார்? திமுக காரன் தானே. அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் யார்? திமுக காரன் தானே. டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் யார்?
திமுககாரன் தான். எம்எல்ஏ யார்? திமுககாரன் தான். அப்போ எப்படி சிலை இங்கேருந்து அங்கே போகும்? திமுககாரனுக்கு தெரியாமல் போயிடுமா? கமிஷன் வாங்காமல் விடுவானா திமுககாரன்? எது இந்த நாட்டில் நடந்தாலும் ஒரு கமிஷன் வாங்காமல் திமுககாரங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. கமிஷன் வந்தால் விட்டுருவாங்க. பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.